ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் சேலம் தமிழன். ஸோ இப்போ எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு இடம் தான். ஸோ இது வந்து திருச்செங்கோடில் அர்த்தநாரீஸ்வரர் டெம்பிளுக்கு தான் வந்திருக்கோம். அங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரக் பண்ணி நம்ம அந்த மலை உச்சியில் இருக்க பிள்ளையார் கோயிலுக்கு, அதாவது உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு வந்திருக்கோம். இதுதான் மேலே அந்த பிள்ளையார் கோயில் உச்சியில் இந்த கோயிலெலாம் இருக்குது. ஸோ இதை தரிசனம் பண்ணுறதுக்காக இவ்வளோ தூரம் நம்ம ஏறி வந்தோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தரிசனம் பார்த்துட்டு திரும்ப கிளம்பும்போது நம்ம ஏறி வந்த வழியெலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்ட போகிறேன். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இங்கே வந்தவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஹிந்திக்காரங்க தான் மோஸ்ட்லி அதிகமாக வந்திருக்காங்க. ஸோ சின்ன குழந்தைலேருந்து நிறைய பேர் இங்கே ஹிந்திக்காரங்க தான் அதிகமாக வந்திருக்காங்க. இங்கே எல்லாமே ஹிந்திக்காரங்க தான். ஸோ இப்போ நம்ம ஸ்டெப்பில் இறங்கலாம். ஓகேங்களா? வரும்போதும் சரி, திரும்ப போகும்போதும் சரி, நம்ம 1 by 1 தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். ஸோ இது அகலமாக எதுவும் கிடையாது, ஸ்பேஸ் எதுவும் அவங்களுக்கும் இருக்காது. உங்களுக்கே பார்க்கும்போது தெரியும். சைடில் கொஞ்சம் மிஸ் ஆனாலும் நம்ம கீழே விழுந்துருவோம். ஸோ அதுக்காக அந்த கம்பிலாம் போட்டு லைட்டாக கல்லுலாம் வெட்டி விட்டு நடக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் நம்ம கேர்ஃபுல்லாக தான் போய் ஆகணும். ரொம்ப கிராஸாக தான் இருக்கும். ஸோ அதனால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம போகிறது ரொம்ப சேஃப்டி. அந்த இடத்த பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் பார்த்திங்களா எப்படி இறங்குறது. ரொம்ப சாய்வாக தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம சேஃபாக போயிட்டு வர்றது ரொம்ப பெட்ரு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே தெரியுது இல்லைங்க, அந்த மலையை தாண்டி கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா இந்த 2 மலைக்கும் இடையில கொஞ்சம் அந்த குளம் மாதிரி இருக்குது பாருங்கள். இது என்ன தண்ணின்னு எனக்கு சொல்ல தெரியல. ஸோ அந்த இடத்துல இப்படி ஒரு குளம் இருக்கிறது ரொம்ப நல்லாவும் இருக்குது, ஆச்சரியமாகவும் இருக்குது. இப்போ அங்கேருந்து பார்த்திங்கன்னா அடுத்த மலை ஏறி அதுக்கப்புறமேட்டு தான் இன்னொரு மலையிலேருந்து இறங்கணும் கீழே. ஸோ அந்த மாதிரி தான் இது வருது. பரவாயில்ல, ஒரு 1-2 கிலோமீட்டர்ஸ் பக்கமாக ட்ரக் பண்ணி தான் வர மாதிரி இருக்குது. ஸோ நல்லாயிருக்கு. இங்கேருந்து பார்க்கும்போது அந்த சிட்டியோட வியூ சூப்பராகவே தெரியுது. இதுதான் நம்ம தரிசனம் பண்ண உச்சி பிள்ளையார் கோயில். எவ்வளோ ஹைட்டில் இருக்குதுன்னு பார்த்துங்க. உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் உச்சி வெயில் பயங்கரமாக அடிச்சிட்ருக்குன்னு. ஸோ அதையும் கடந்து தான் நம்ம சாமியை தரிசனம் பண்ணிட்டு வந்துட்ருக்கோம். ஸோ இது மாதிரி நிறையா விலாக் போகலான்னு எனக்கும் ஆசை தான். பட் என்னென்னா எனக்கு டைமும் இல்லை, டீமும் எதுவும் இல்லை. அப்பப்போ நான் வீடியோஸ் போடுறேன். ஸோ கண்டிப்பாக நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாவது என்னுடைய வீடியோவை பாருங்கள். கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நான் நிறையா வீடியோஸ் போடுவேன். ஸோ நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி மட்டும் வச்சுக்கோங்க. சரி, ஓகே, அவ்வளோதான். நம்ம கீழே ஓரளவுக்கு வந்துட்டோம். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் பாய், see you.